நாள் உங்க தலைவர் அமைதியா இருந்ததுனால என்ன நினைச்சீங்க? 31வது நாள் உங்க தலைவர் வெளியில அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. செந்தில் பாலாஜி அண்ணாவ ரவுடின்னு சொல்றீங்க. உங்ககிட்ட என்ன ரவுடித்தனம் பண்ணாரு? எதை வச்சு நீங்க அவரை ரவுடின்னு சொல்றீங்க? நாங்கெல்லாம் இதை கேட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ணிட்டு போன பாவத்தெல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்து மயக்கத்துல இருந்தவங்க கண்ணு முழிக்கும் போது தைரியமா இரு சாமி, ஒன்னும் இல்ல சாமி, சரியாயிரும் சாமி, தைரியமா இரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து கைய பிடிச்சு அவங்களுக்கு தைரியம் சொல்லி இறந்தவங்க குடும்பத்துக்கு பக்கத்துல போய் நின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இறந்த உடல்களுக்கு மலர் வளையெல்லாம் வச்சு திரும்ப வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்றதுக்கு பேர் தான் ரவுடினா? நாங்க நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவோம். மக்களுக்காக இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு பேரு ரவுடித்தனம்னா உங்களுடைய அகராதியில இதுக்கு பேர் தான் ரவுடினா நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவோம். நாங்க ரவுடிங்க தான்.